தற்பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியன் அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். மரணித்தவர்களையும் சிகிச்சையில் உள்ளவர்களையும் அமைச்சர் பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள், மரணித்தவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள், உறவினர்களை, தெரிந்தவர்கள், தெரியாதவர்களை தாண்டி ஒவ்வொரு முக்கியஸ்தர்களையும், அமைச்சர் பெருமக்களையும் கூட இது கண்ணீரில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் இவ்வளவு பேர் பலி என்பது 39 பேர் பலி, அதில் 35 உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இன்னும் சில பேருடைய உடல்கள் அடையாளம் காணப்படலை. அப்போ அந்த கூட்ட நெரிசல் எப்படியாக இருந்திருக்கும்? தாயும் மகனமாக சென்றவர்கள், தந்தையும் மகனமாக சென்றவர்கள் கூட்டம் தொடங்கிய போது ஒன்றாக நின்றிருந்திருப்பார்கள். பரபரப்பு அதிகமாக தந்தை ஒரு இடமும் மகன் ஒரு இடமும் குழந்தை ஒரு இடமுமாக அவர்கள் பிரிந்து கூட்டத்தில் சிக்கி தனித்தனியாக எங்கெங்கோ சென்றிருக்கிறார்கள். பிள்ளையை தேடி மகளை தேடி, மகனை தேடி மருமகனை தேடி, மருமகளை தேடி என்று தேடி அலைந்து கடைசியில் இப்படியாக பார்க்க வேண்டும் என்று அவர்கள் புலம்பி அழும் அந்த காட்சி உண்மையில் நெஞ்சை உலுக்குகிறது. ஒவ்வொரு பிள்ளையை பெற்றவர்களும், குழந்தைகளை பெற்றவர்களும் எத்தனையோ கனவுகளோடு, எத்தனையோ ஆசா பாசங்களோடு அந்த குழந்தைக்காக ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையின் பிடியில் போராடி கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அத்தனை கனவுகளும் உடைந்து சிதறிய இருள், தூளாக்கிய இருள் இன்றைய நாள்